புற்றுநோயால் தினமும் 27,000 பேர் உயிரிழப்பு. உலகளவில் புற்றுநோய் பாதிப்பு 2050 ஆண்டில் 3.5 கோடி என்ற எண்ணிக்கை எட்டும் எனவும், புற்றுநோயால் தினமும் 27,000 பேர் உயிரிழக்கிறார்கள் எனவும் உலக சுகாதார அமைப்பு அதிர்ச்சி தகவலை தெரிவித்துள்ளது. உலகளவில் மனித உயிர்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக விளங்கும் நோய்களில் புற்றுநோய் முதன்மையானதாக உருவெடுத்துள்ளது. சமீபத்திய மருத்துவ ஆய்வுகளின்படி கடந்த சில ஆண்டுகளில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவரின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் நடுத்தர வயதினரிடையே இந்த பாதிப்பு அதிகரித்து வருவது மருத்துவ உலகை கவலை கொள்ள செய்துள்ளது. நவீன வாழ்வியல் மாற்றம், மாறிப்போன உணவு பழக்கவழக்கங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் மாசுபாடு ஆகியவை மனித குலத்திற்கு பரிசாக தந்துள்ள ஒரு பெரும் சவால்தான் இந்த புற்றுநோய். ஒரு காலத்தில் பரம்பரை நோய் என்றும் வயதானவர்களை மட்டுமே தாக்கும் என்றும் கருதப்பட்ட இந்த நோய் இன்று நம் வீட்டு வாசலில் வந்து நிற்கும் சூழல் உருவாகியுள்ளது. அதனை உறுதிப்படுத்தும் விதமாக உலக சுகாதார அமைப்பு ஒரு எச்சரிக்கை மணியை அடித்துள்ளது. உலக சுகாதார அமைப்பின் புற்றுநோய் ஆராய்ச்சி பிரிவான சர்வதேச புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் உலக சுகாதார அமைப்பு இணைத்து புற்றுநோய் குறித்த உலகளாவிய நிலை அறிக்கை 2026 சமீபத்தில் வெளியிட்டுள்ளன. அதில் தற்போதைய நிலவரத்தின்படி 2.06 கோடி புதிய புற்றுநோய் பாதிப்புகள் பதிவாகி வருகின்றன. இந்த புற்றுநோய் பாதிப்பின் தாக்கத்தால் ஆண்டுக்கு சுமார் 1 கோடி மக்கள் உயிரிழக்கின்றனர். அதாவது நாளொன்றிற்கு சராசரியாக 27,000 பேர் வரை உயிரிழப்பதாக கூறப்படுகின்றது.